ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். பட்டப்பகலில் சரமாரியாக தாக்கி கொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி பிரமுகர். சொத்து தகராறில் உறவினர்களின் பயங்கர செயலால் புதுச்சேரியில் பதற்றம். டெல்லி சென்றுள்ள காங்கிரஸ் குழுவினர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினர். புதுவையை ஆளும் கட்சியின் மீது குடியரசுத் தலைவரிடம் ஊழல் புகார் அளிக்கவும் தீவிர முனைப்பு. மத்திய நிதி அமைச்சரை டெல்லியில் நேரில் சந்தித்த சபாநாயகர் செல்வம். புதுவைக்கு கூடுதல் நிதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். மத்திய அரசின் தூய்மை நகரம் விருது பெற்ற உழவர்கரை நகராட்சி. அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பட்டப்பகலில் இந்து முன்னணி பிரமுகர் சரமாரியாக தாக்கப்பட்டு உறவினர்களின் வெறிசெயலால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி சித்தானந்தா நகரை சேர்ந்தவர் பகவான் துரை என்கிற துரை. இந்து முன்னணி பிரமுகரான இவர் கனகன்கேரி அருகே மணல், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்து வந்தார். இவரது மனைவி ரேகா. இவர்களுக்கு 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். இந்நிலையில் எல்லைப்பிள்ளை சாவடியில் புதிதாக வீடு கட்டி வரும் இவர்கள் தற்போது அந்த கட்டிடத்திற்கு டைல்ஸ் போடும் பணி நடைபெறுவதால் அதற்கு தேவையான மணல் எடுப்பதற்காக தனக்கு சொந்தமான குடோனிற்கு மினி லாரியில் சென்றுள்ளார். அங்கு அவர் மினி லாரியில் மணல் அள்ளிக் கொண்டிருந்த போது அங்கு திடீரென்று ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த 3 நபர்கள் அரிவாள், கத்தியுடன் துரையை நோக்கி ஓடி சென்றனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த துரை அவர்களிடமிருந்து தப்பிக்க ஓடி உள்ளார். ஆனால் அந்த கும்பல் அவரை விடாமல் துரத்தி சரமாரியாக தாக்கியுள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக அவர் உயிரிழந்துள்ளார். இந்த பயங்கர சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஜிந்தா கோதண்டராமன், வம்சிதர் ரெட்டி, ரெட்டியார்பாளையம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமரன், சிறப்பு புலனாய்வு ஆய்வாளர் கணேசன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மாவட்ட தடயவியல் ஆய்வக அதிகாரிகள் தடயங்களை சேகரித்தனர். தொடர்ந்து துரையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக காவல்துறையினர் கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பட்ட பகலில் நடந்த இந்த கொலை குறித்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் துரையின் மனைவி ரேகாவின் தந்தை திருவேங்கடத்திற்கு செல்வி, சித்ரா ஆகிய 2 மனைவிகள் இருந்தனர். இதில் திருவேங்கடம் தனது சொத்துக்களை 2 மனைவிகளுக்கும் சமமாக பிரித்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் 2வது மனைவியான சித்ரா மற்றும் அவரது மகன், மகள்கள் ஆகியோர் கூடுதலாக தங்களுக்கு சொத்து கேட்டு திருவேங்கடத்திடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் இதில் கடந்த 1 ஆண்டுக்கு முன்பு திருவேங்கடத்தின் முதல் மனைவியின் மகளான ரேகாவிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தது. அந்த இடத்தில்தான் ரேகாவும் அவரது கணவர் துரையும் வீடு கட்டி வந்தனர். இதை நோட்டமிட்டு வந்த மர்ம கும்பல் ஜூலை 22ஆம் தேதி மதியம் துரையை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்ததும் சொத்து பிரச்சனையில் இந்த சம்பவம் நடந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். சொத்து பிரச்சனையில் உறவினர்களே கூலிப்படை வைத்து இந்த முன்னணி பிரமுகரை வெட்டி சாய்த்தார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை அடையாளம் காண கனகன்கேரி பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். சொத்து பிரச்சனையில் இந்த முன்னணி பிரமுகர் பட்டப்பகலில் விரட்டி தாக்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி சென்றுள்ள காங்கிரஸ் குழுவினர் ராகுல் காந்தியை சந்தித்துள்ள நிலையில் புதுச்சேரி ஆளும் அரசு மீது குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து புகார் அளிக்க தீவிர முனைப்பு காட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி அரசு நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டணி அரசு மீது மதுபான கொள்கை, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் காங்கிரஸ் ஊழல் புகார் தெரிவித்து வருகிறது. மேலும் குடியரசுத் தலைவரிடம் ஆளும் கட்சி மீது ஊழல் பட்டியல் கொடுக்கவும் முடிவு செய்துள்ளனர். இதற்காக காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் என 29 பேர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் ஜூலை 22ஆம் தேதி
காலை டெல்லி புறப்பட்டு சென்றனர். அங்கு நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தியை நேரில் சந்தித்து பேசினர். அப்போது தற்போதைய புதுச்சேரி அரசியல் நிலவரம் குறித்தும் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கி கூறினர். மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் குறித்தும் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் ஜூலை 23ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து புதுச்சேரி அரசு குறித்து ஊழல் புகார் தெரிவிக்க திட்டமிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்திக்க காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் நேரம் கேட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து மாநிலத்திற்கு கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுடெல்லி சென்றுள்ள புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மத்திய நிதியமைச்சர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து சட்டப்பேரவைத் தலைவரிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்களும் புதிய உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் சிறப்பு மானியமாக கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கோரிக்கை வைத்தார். மத்திய நிதி அமைச்சரும் மத்திய அரசு புதுச்சேரியின் வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு தேவைப்படும் நிதி உதவிகளை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தூய்மை நகரம் என்ற பிரிவில் உழவர்கரை நகராட்சிக்கு மத்திய அரசு விருது வழங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் சார்பில் ஸ்வச் சர்வேஷன் 2024-25 விருது வழங்கும் விழா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. தூய்மை மதிப்பீட்டின் 9வது பதிப்பாக நாடு முழுவதும் உள்ள நகரங்களை மதிப்பீடு செய்து முன்னோடியான நகரங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் யூனியன் பிரதேச அளவில் நம்பிக்கை அளிக்கும் தூய்மை நகரம் என்ற பிரிவில் உழவர்கரை நகராட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இதற்கான விருதை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர் லால் வழங்கினார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை செயலாளர் கேசவன், இயக்குநர் சக்திவேல் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் இந்த விருதை பெற்றுக் கொண்டனர். இந்நிலையில் புதுச்சேரி திரும்பிய அதிகாரிகள் சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து விருது மற்றும் சான்றிதழை காண்பித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் தொழிற்சாலைகளுக்கு புதிய மின் இணைப்புக்கான விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ள நிலையில் விண்ணப்பித்த 7 நாட்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் ராஜேஷ் சன்யால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வணிகம் செய்ய ஏதுவாக தொழில் முனைவோரின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று புதிய தளர்வுகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்பேட்டையில் அமைக்கப்படும் தொழிற்சாலைகளுக்கு எந்தவித உரிமமும் இனி தேவையில்லை என்றும், குறைந்த அழுத்த தொழிற்சாலைகளில் 100 கிலோவாட்டுக்கு மேல் கூடுதல் எந்திரங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்றும், தொழிற்சாலைகள் மின் இணைப்பு கோரும்போது அனைத்து எந்திரங்களையும் அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும், புதிய மின் இணைப்பு பெறுவதற்கு நகர்ப்பகுதிகளில் விண்ணப்பித்த 7 நாட்களிலும் கிராம பகுதிகளில் விண்ணப்பித்த 15 நாட்களிலும் மின் இணைப்பு வழங்கப்படும். புதிய மின் கட்டமைப்பு அமைக்கும் பட்சத்தில் விண்ணப்பித்த 60 நாட்களில் மின் இணைப்பு வழங்க காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 100 கிலோவாட் வரையிலான மின் இணைப்புக்கு புதிய மின்மாற்றி அமைத்தல், மின்மாற்றியின் திறனை அதிகப்படுத்துதல் ஆகிய பணிகள் மின்துறையின் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும், இந்த மின் இணைப்பு விண்ணப்பித்த 60 நாட்களுக்குள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெயர் மாற்றம் செய்ய விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், கூடுதல் மின்வலு நடவடிக்கை மாற்றம் செய்யப்படாத பட்சத்தில் கூடுதல் வைப்பு தொகை வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 கிலோவாட்டுக்கு மேல் திறன் கொண்ட சோலார் பேனல் அமைப்பதற்கு தொழில்நுட்ப ஒப்புதலின் விண்ணப்பம் பெறப்பட்ட 5 நாட்களுக்குள் வழங்கப்படும். பணிகள் நிறைவு பெற்ற அறிக்கை பெறப்பட்டவுடன் 7 நாட்களுக்குள் சோலார் பேனல் மின் கட்டமைப்பில் இணைக்கப்படும் என்றும், இதற்கு கூடுதல் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் அல்லாத படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான கோப்பு அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நீட் மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ படிப்பிற்கு சென்டாக் மூலம் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. அதில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதேபோல் நீட் அல்லாத கலை, அறிவியல் மற்றும் தொழிற்படிப்புகளுக்கும் 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து நீட் அல்லாத படிப்புகளுக்கு அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் 10,577 இடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இதற்காக 13,526
6 பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் இதற்கான நடவடிக்கையில் சென்டாக் ஈடுபட்டுள்ளது. எனவேதான் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சென்டாக் கலந்தாய்வு நடத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கோப்பு தலைமை செயலக அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். இந்நிலையில் இந்த கோப்பிற்கு தலைமை செயலக அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இந்த கோப்பு மீண்டும் அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து உடனடியாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டப்பட்டு இந்த கோப்புக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து கோப்பானது ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. தற்போது ஆளுநர் லண்டனில் இருப்பதால் இ-ஃபைலிங் மூலமாக அவரிடம் அனுமதி பெறப்பட உள்ளது. ஆளுநர் அனுமதி வழங்கியவுடன் இதற்கான அரசாணை வெளியிடப்படும் என்றும் இதில் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீட் அல்லாத படிப்புகளுக்கு சேரும் அரசு பள்ளி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் என கூறி பெண்ணிடம் 1 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலம் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவரின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்துள்ளது. இதில் பகுதி நேர வேலை மூலம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு அவர் சம்மதம் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து மர்ம நபர் கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் அளித்துள்ளார். இதன் மூலம் அவரது வங்கிக் கணக்கில் 450 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சிறிது பணம் செலுத்தினால் அதிக வருமானம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இதனை உண்மை என்று நினைத்த அந்த பெண்ணும் பல்வேறு தவணைகளாக 1 லட்சம் ரூபாயும் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் கிடைத்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்த நிலையில் அது முடியவில்லை. எனவே தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அந்த பெண் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் புதுச்சேரி தர்மபுரியை சேர்ந்த பெண் ஒருவரின் செல்போன் எண்ணிற்கு வங்கியில் இருந்து வந்தது போல் வங்கி தகவல்களை புதுப்பிக்கும்படி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை அவர் பூர்த்தி செய்தார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 98,000 ரூபாய் மாயமானது. இதேபோல் தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவரிடம் 13,200 ரூபாயும், மோத்தியால்பேட்டையை சேர்ந்தவரிடம் 6,000 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்தவரிடம் 50,000 ரூபாயும், முதலியார்பேட்டையை சேர்ந்தவரிடம் 45,000 ரூபாய் என ஆன்லைனில் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,380 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,260 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.